ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு பெரிய சிலையை வண்டியில் ஏற்றி கொண்டு போயிட்டுருக்காங்க. இது கல்லால் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் பாருங்கள். இதை யார் ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்களோ அவரோட இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்காக மெதுவாக இந்த வண்டி நகர்ந்து போகுது. போகிற தூரத்தில் நிறைய இடைஞ்சல்கள் இருக்கும். சில இடங்களில் ரோடு சின்னதாக இருக்கும், சில மரங்களை எடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நிறைய தடங்கல்களை தாண்டி தான் இந்த சிலை போக வேண்டிய இடத்துக்கு போய் சேருது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது பின்னாடி இருக்கிற ஸ்க்ரீன் தான். இதை பார்க்குற யாராக இருந்தாலும் கொஞ்சம் வாயடிச்சு தான் போவாங்க. ரொம்ப அட்டகாசமான ஸ்க்ரீன் தான். இதை பார்க்குறவங்க ஏதோ மீன்கள் தான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டுருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் திடீர்னு ஒரு ஷார்க் வந்தது பாருங்கள். பக்கத்தில் யாராவது நின்னாலும் நிஜமான ஷார்க் வரதா நினச்சி அந்த இடத்த விட்டு ஓடவே ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு செகண்டில் இப்படி ஒரு மிரட்டிட்டு திரும்பி போயிருக்கு இந்த ஷார்க்கு. பார்க்குற எல்லாரும் அது கூட சேர்ந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த பாறையோட நுனி பகுதிக்கே போய் உட்காந்துருக்கிறாரு. போனது எவ்வளோ பெரிய தப்பாக போச்சுன்னு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிருக்கு. கடலெல்லாம் ரொம்ப வேகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. மெதுவாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா வலிக்கு கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு கூட கொஞ்சம் யோசனை. அது வரைக்கும் அமைதியாக வந்துட்டு இருந்த ஆளை இவர் போய் நின்ன நேரம் எவ்வளோ வேகமாக பெருக்கெடுத்து வந்திருக்கு. விட்டா போதுன்னு ஓடியே வந்துட்டாரு. எங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சுழல் காற்று தான். ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அப்படியே சொலண்டு அடிக்குது பாருங்க. இருக்கிற புழுதி மண்ணு எல்லாத்தையும் சேர்த்தே கிளப்பிட்டு போகுது. இதுக்கு நடுவில் யாராவது சிக்கிக்கிட்டாங்கன்னா இதை விட்டு வெளியே வருது கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த அளவுக்கு அழுத்தமாக இருக்குமா. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கார் எங்கே வந்து பாஞ்சிருக்குது பாருங்க. கரெக்டாக அந்த வீட்டுக்குள்ளே வந்து பாஞ்சிடுச்சு போல. ரோட்டில் போக சொன்னால் அந்த வண்டியெல்லாம் தாறுமாற ஓடி வந்து இப்படி வீட்டுக்குள்ளே பாஞ்சு வந்தால் என்ன பண்ணுறது. எங்கே இந்த வீடியோவில் மேலே படுத்திருந்தவர் கீழே ஏதோ சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்த்தாரு பாருங்க. கீழே ஒரு சீல் வந்திருக்கு. அழகாக வீட்டுக்குள்ளே வந்து கீழே படுத்து தூங்கிட்டு இருக்கு பாருங்களேன். பார்த்தவர் கொஞ்சம் மிரண்டு தான் போனார். இது என்னடா புது உயிரினமாக இருக்கேன்னு. இது நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்கிறதுல பயங்கர ஆள். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த இடத்துல ஆலங்கட்டி மழை பெய்யுது. கல் மழை அப்படின்னு சொல்லுவோம். பனிக்கட்டி மாதிரி டம்முன்னு விழுந்துட்டே இருக்கும். இந்த கூரையை எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருக்கு பாருங்க. ஆனாலும் மழையும் இன்னும் நிற்கிற மாதிரி இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது காத்தடிக்கிற வேகத்துக்கு இந்த கூரை எப்படி பறந்து போகுது பாருங்க. ஓரளவு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது தான். திடீர்னு வேகமான காற்றுக்கு ஈடு கொடுக்க முடியாமல் ஒரே வேகத்தில் பறந்துடுச்சு. இதே வேகத்தில் போச்சுன்னா 2 தெரு தள்ளியே போயிடும் போல. திடீர்னு இப்படி கூரையெல்லாம் பிச்சுக்கிட்டு போகணும் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை தான். இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த வண்டி எப்படி ஒரு வித்தியாசமான வேலையை பார்க்குது பாருங்க. இதோட கைப்படி தான் ரொம்ப அட்டகாசமாக இருது. ஒரே சுத்தில் இந்த குளத்தில் இருக்கிற மொத்த செடியையும் அள்ளி எடுத்துகிட்டு வந்திருக்கு. நாள் முழுக்க செய்ய வேண்டிய வேலையை ஒரு சில மணி நேரங்களில் முடிச்சது பார்க்குறதுக்கே நம்ப முடியல. எப்படி வேகமாக டக்குன்னு வேலையை முடிக்குது பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு வண்டி இருந்ததுன்னா ஒரே நாளில் 10 குளத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் போல. அப்படியே கொத்த தூக்கிட்டு வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. டிரைவரோட திறமையை பாராட்டி தான் ஆகணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரோட்டில் ஏதோ பூச்சி மாதிரி ஊந்து வந்தது. மெதுவாக என்னன்னு ரொம்ப எட்டி பக்கத்தில் போய் பார்த்தா அது ஒரு ஆமை. இப்போ தான் பிறந்திருக்கும் போல். அந்த அளவுக்கு குட்டியான ஆமை எப்படி மெதுவாக நடந்து வருது பாருங்க. ஆள் இருக்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு ரோடு கலருக்கு மேட்ச் ஆகி போயிருக்கு. எங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இவர் பல்ட்டி அடிக்கிறத பார்க்குறதுக்காக இவர் நெருங்கி வந்தார் பாருங்க. வந்த வேகத்தில் தண்ணியில் வலிக்க ஆள் விழுற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வேற ஆட்களையே கவனிச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம செய்கிற வேலையில் சில நேரம் கவனம் தப்பிடும். அந்த மாதிரி ஒரு கதையாக போயிடுச்சு. இதை இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த சின்ன மினி போட்டை எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனால் பின்னாடி நிற்கிற இவரையே காலவாரி விடும் அப்படின்னு அவர் கொஞ்சமும் நினச்சி பார்க்கல தான். வேகத்தை கொஞ்சம் கூட்டிட்டாங்க போல. ஸ்பீடு அதிகமானதும் பின்னாடி நின்றவர் அப்படியே தண்ணிக்குள்ளே விழுந்துட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சப்பாத்தி தான் போட்டுட்டு இருக்கிறாங்க. சப்பாத்திக்கு மாவு பசைஞ்சு அதை தேய்ச்சிட்டு இருக்கிற நேரத்தில் மாவு அப்படியே கட்டையிலே ஒட்டிக்கிச்சு. இப்போ மாவு போட்டு தேய்க்கிறதுக்கு திரும்பி பார்க்கும்போது என்னடா நம்ம தேய்ச்சிட்டு இருந்த சப்பாத்தியை காணலையே அங்கேயும் இங்கேயும் தேட வேண்டியதாயிடுச்சு. அது கட்டையில் தான் இருக்குது அப்படிங்கிற விஷயம் மறந்து போயிடுச்சு பாருங்கள். சில நேரங்களில் பொருட்கள் நம்ம கண்ணு முன்னாடி தான் இருக்கும். ஆனாலும் நம்மளால் அதை கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படின்னா வேற ஏதோ பெருசாக யோசிக்கிறோன்னு அர்த்தம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு பெரிய பால் கிடைச்சதோ சந்தோஷத்துக்கு அளவு இல்லாமல் அந்த டாகு துள்ளி குதிச்சு விளையாடி இருக்கு. அடுத்த செகண்டே நடந்ததை பாருங்க. இது ஓடி பிடிச்சதெல்லாம் நகம்பட்டு அப்படியே பலூன் காத்து போயிடுச்சு. இந்த டாகுக்கு ஒரே ஏமாற்றம் ஆயிடுச்சு. எங்கே அந்த பலூன் போச்சு அப்படின்னு தேடிட்டு இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு சேர் எடுத்து போட்டு கொஞ்ச நேரம் அந்த இடத்துல உட்காரலான்னு வந்தால் அந்த வீட்டில் இருக்கிற டாகு பாருங்க. அது முதலால அதுக்காக சேர் கொண்டு வந்த மாதிரி அழகா உட்காந்துக்குச்சு. கொண்டு வந்த விசிறியை அதுக்கே வீச வேண்டியதாயிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த பைக்கோட வெயிட்டு ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஆனால் தலையிலே தூக்கி அப்படியே ஏரியிலையும் ரொம்ப சர்வசாதாரணமாக ஏறி போகிற ஒருத்தரை தான் பார்க்குறோம். பார்க்குறதுக்கு ரொம்ப பெரிய பாரம் தான். தினந்தோறும் இந்த வேலைகளை அவர் செய்கிறதுனால அவருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது போல். கீழே இருந்து பார்க்குற நமக்கு தான் பயங்கரமாக இருக்குது. ஆனால் நிமிஷத்தில் அசால்ட்டாக மேலே ஏற்றி கொண்டு போயிட்டாரு. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க. எக்கச்சக்கமான பாரத்தையும் ரொம்ப ஈஸியாக தலையில் தூக்கிடுறாங்க.
நம்மளாக இருந்தால் இதை 4 கயிறு கட்டி எப்படி மேலே ஏற்றலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருப்போம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ரோட்டில் போயிட்டு இருந்தவங்க மரத்துக்கு பின்னாடி ஒரு யானை இருக்கிறத அப்போ தான் பார்த்துருக்குறாங்க. ஆள் பார்த்தது யானை வேகமாக புறப்பட்டு வந்திருக்கு பாருங்க. வண்டியை நிறுத்தாமல் இன்னும் வேகமாக போனதுனால யானை கொஞ்சம் அமைதியாகி ஒரு இடத்துல நின்றுடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, தண்ணியில் குழாய்க்கடியில் ஏதோ வித்தியாசமான உருவம் தெரிஞ்சுது. கவனித்து பார்க்கவும் வெளியே வந்தது ஒரு முதல்ல தான். இந்த முதல்ல குளத்துல இருக்குது அப்படிங்கிற விஷயமே அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கு பாருங்க. தெரியாமல் உள்ளே இறங்கி காலை வச்சுருந்தா அவ்வளவுதான். தெரியாத புது இடங்களில் இருக்கிற 6 குளங்களில் நம்ம இறங்காமல் இருக்கிறதே நல்லது தான். எங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த சின்ன பாதை வழியாக எப்படியாவது நுழைஞ்சு போயிடலாம் அப்படின்னு இந்த பெரிய மீன் பார்த்துருக்கு. ஆனால் போக முடியாது அப்படின்னு விஷயம் தெரிஞ்சது எப்படி தாவி போகுது பாருங்களேன். ஒரு செகண்டில் இந்த பக்கமாக தாவி மறுபடியும் தண்ணிக்குள்ளே குதிச்சு போயிடுச்சு. பயங்கர ஆளாக இருக்கும் போல். முடியாதுன்னு நினச்சி அந்த இடத்துல நின்றுட்டு இருந்தால் வேலை நடக்காது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு பயங்கரமான பூனை தான். பக்கத்தில் வரவங்களை பயமுறுத்துறதுக்காக தன்னோட முடியை அப்படியே சிலிர்த்து போய் பெரிய உருவமாக காட்டும். எதிரில் இருக்கிற எதிரியை பயமுறுத்துறதுக்காக இது செய்கிற வேலை தான் இது. ஆனாலும் முகத்தை பார்த்தா ரொம்ப பவ்யமாக இருக்குது. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இப்படியெல்லாம் கூட யோசிப்பாங்களா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான். இந்த மாடுகளுக்கெல்லாம் எப்படி வித்தியாசமாக ஒரு ஷூ ரெடி பண்ணியிருக்கிறாரு பாருங்களேன். வெயில் நடக்கும்போது காலெல்லாம் சுடும் அப்படின்னு நினைச்சே தயார் பண்ணியிருப்பார் போல. ரொம்ப கொடுத்து வச்ச மாடுகள் தான். அதுக்கே ஏற்ற மாதிரி அளவெடுத்து செஞ்ச மாதிரி கன கச்சிதமாக இருக்குது. எப்படியோ அங்கே இருக்கிற மாடுகள் சந்தோஷமா இருந்தால் சரிதான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ஆடு பக்கத்தில் யாரும் நெருங்கி அதை வேட்டையாடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆடுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு ரெடி பண்ணியிருக்கிறாரு பாருங்க. ஒரு கவச உடையே தயார் பண்ணிட்டாரு. அதை போட்டுட்டு அது புல்லு மேய்ஞ்சிட்டு இருக்கு. இதனால வேற விலங்குகளால் இந்த ஆடுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது பாருங்களேன். என்ன ஒரு வித்தியாசமான ஐடியாவா இருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, ஆழமான கிணத்துல ஒரு பூனை விழுந்துடுச்சு. விழுந்ததும் அது நீந்தி கத்த ஆரம்பிச்சிருக்கு. சத்தம் கேட்டு ஆட்கள் வேகமாக ஓடி வந்து அது மேலே ஏறி வர்றதுக்காக பெல்ட் மாதிரி எதையோ போட்டிருக்கிறாங்க. பூனை விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்கன்னு மேலே வேகமாக ஏறி வந்துடுச்சு. கொஞ்சம் புத்திசாலி பூனை தான். இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, கடைக்குள்ளே நுழைஞ்சு கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு இருக்கிற ஒரு மாடு தான். எவ்வளோ நேரம் பார்த்தாலும் அதுக்கு இன்னும் திருப்தியாகலை போல். அதனால கண்ணாடியே முறைச்சி பார்த்துட்டு இருக்கு பாருங்க. அன்னைக்கு தான் அதோட உருவத்தை பார்த்துருக்கும் போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, நல்ல பட்டப்பகல் நேரத்தில் ஊருக்குள்ளே நுழைஞ்ச ஒரு காண்டா மிருகம் தான். ரோட்டோரத்தில் ஒரு டாக் நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கு. இது பக்கத்தில் வந்தது ஏதோ விசித்திரமான உருவமாக இருக்குதுன்னு பார்த்து அடுத்த செகண்டே வேகமாக ஓட ஆரம்பிச்சிருக்கு. ஊருக்குள்ளே காண்டா மிருகத்தை பார்த்தா நமக்கே அப்படி தான் இருக்கும். இது வரைக்கும் பார்த்துராத இந்த டாக்குக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அணில் மாதிரி, கொஞ்சம் எலி மாதிரி, கொஞ்சம் முயல் மாதிரி இருக்குது. இது ரெண்டுமே சண்டை போட்டுட்டு இருக்கு. இந்த சண்டையை எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு இந்த குட்டி எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுது பாருங்க. விலைக்கு பார்க்குது. ஆனால் இந்த சண்டை இன்னைக்கு முடிகிற மாதிரி இல்லை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, யானை கூட்டத்துக்கு நடுவில் நின்று பேசிட்டு இருக்கிறாரு. பின்னாடி இருக்கிற யானைக்கு சேட்டையை பாருங்களேன். அவர் பேசுறதை பார்த்து அவரை பேச விடாமல் எப்படி தடுக்குது பாருங்க. கொஞ்ச நேரத்தில் அவருக்கு சிரிப்பே வந்துடுச்சு இந்த யானையோட சேட்டையை பார்த்து. கடைசியில் யானையோட ரொம்ப காமெடியாக தான் போச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த மாடுக்கே டான்ஸ் கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க போல். அது முன்னாடி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அதுவும் ஆட ஆரம்பிச்சிருக்கு. டான்ஸ் ப்ராக்டிஸ்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு கொஞ்ச நேரத்தில் பயம் வந்துடுச்சு போல். இதுக்கு மேலே நிற்கக்கூடாதுன்னு அந்த லேடி இடத்த விட்டு ஓடிட்டாங்க.